அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு டேஸ்டி அண்ட் சூப்பரான முட்டை தொக்கு தான். வீட்டில் குழம்பு செய்ய என்ன செய்யலாம் அப்படின்னு குழப்பமாக இருக்கா? டக்குன்னு ஈஸியாக அந்த முட்டை தொக்கு பண்ணிடுங்க. குழம்பு சைடிஷ் ரெண்டுமாவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு நான் காஞ்ச மிளகா பாருங்கள், ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து 2 முழு உருண்டை உரித்து வச்சுருக்கேன். 6 முட்டைக்கான அளவு இது. இதுக்கு நான் வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துட்றேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். இது வதங்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். முதல்ல காஞ்ச மிளகா, பூண்டு இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது ரெண்டையும் ஒரு சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிடுறேன். இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்காமல் மசாலாவை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வெங்காயமாக தெரியும். அதனால் அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துருங்க. இப்போ மசாலாவை சேர்த்த உடனே அதை கழுவி தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க. அந்த மசாலா எண்ணெயில் வதங்கட்டும், அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். பார்த்தீங்களா, நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். அந்த காஞ்ச மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாம் நைஸாக அரைஞ்சிடணும். இப்போ அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இது கொதிக்கும் போதே வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காஞ்ச மிளகா, பூண்டு இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே இதில் காஞ்ச மிளகா நிறையா சேர்த்துருக்கனால ஒரு 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் வந்து சாதாரண மிளகாத்தூள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகாவோட காரமே போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் தேவையில்லைன்னு கூட போடாமல் இருந்துடலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நான் இங்கே முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். முட்டை எல்லாத்தையும் சுற்றி இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உள்ள வரைக்கும் நல்லா மசாலா இறங்கும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் அந்த அவிச்ச முட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா முட்டை பிஞ்சிட போகுது. பொறுமையாக அது மேலே இந்த மாதிரி கிரேவியெல்லாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
ஏன்னா அந்த முட்டைக்குள்ளே மசாலாலாம் கொஞ்சம் இறங்கணும், அந்த கிரேவியில் கொஞ்சம் முட்டை டேஸ்ட்டும் இறங்கணும். அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் கழித்து நான் கரெக்டாக திறக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து ஒரு பெரட்டிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், சுட சுட சாதத்தை போட்டிருக்கேன். அது கூட இந்த சோறில் மசாலாவை போட்டு பிரட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.